அவன் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டான். இன்ஸ்டாகிராம் ஒதுக்கிட்டான், ஃபோனை ஒதுக்கிட்டான், ஃபேஸ்புக் ஒதுக்கிட்டான், அப்புறம் என்ன லேப்டாப் ஒதுக்கிட்டான், சீரியல் ஒதுக்கிட்டான், சினிமா ஒதுக்கிட்டான், எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு என்ன பண்ணான்? எல்லாத்தையும் ஒதுக்கின பின்னாடி அப்புறம் இவனுக்கு எதுக்குடா ராஜ வஸ்திரம், இவனுக்கு எதுக்கு ராஜ உத்தியோகம் அப்படின்னு எல்லாம் நினைச்சாங்க. ஆனா என்ன பண்ணா தெரியுமா சகிலா? பத்தியா மெசேஜ் நோட் பத்தியா? பைபிளா? சரி 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 சாரி ஓகே. சகிலா என்ன தானியலுக்கு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டாரு. சினிமா ஒதுக்கிட்டாரு, மெசஞ்சர் ஒதுக்கிட்டாரு, இன்ஸ்டாகிராம் ஒதுக்கிட்டாரு, எல்லாத்தையும் ஒதுக்கிட்டாரு. அப்புறம் இவனுக்கு ராஜா பதவி வேண்டியது இல்லையே. ராஜானா சந்தோஷமா இருக்கிறவங்க பேர் தான் ராஜா. அவன் இவன் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டான்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா? ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சாரு? டேய் தம்பிகளா பப்பு, ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தானியலை இந்த நேபுகாத்துல அந்த ராஜா இருந்தாங்கல்ல, அவனை மாடு திங்கிற மாதிரி அவனை திங்க வச்சிட்டாரு, புல்லுமைய வச்சிட்டாரு. அந்த ராஜாவை எல்லா பானத்தையும் பண்ணான்ல, அவனை என்ன பண்ணாரு? மாடு மாதிரி புல்லுமைய வச்சிட்டாரு. புரிஞ்சுதா? ஆனா தானியேல் என்ன பண்ணாரு? ராஜாவா மாத்தினாரு. ஒவ்வொருத்தரையும் அப்படிதான் மாத்த பாருங்க. நீங்க எதையெல்லாம் விடுறீங்களோ அப்பதான் உங்களுக்கு ஒரு ராஜா கிடைக்கப்படுது. நீங்க எதையெல்லாம் லீவ் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு ஒரு ராஜா வந்துடும். ராஜ கிரீடம் உங்களுக்கு வரப்போகுது, ராஜ மேன்மை உங்களுக்கு கிடைக்க போகுது, ராஜ மேன்மை கிடைக்க போகுது. ராஜானா சாதாரண இல்ல. எஸ்தர் ராஜாஜி தெரியுமா? எஸ்தர் ராஜாஜி அவன் ஒரு தலையை கேட்டா. எஸ்தர் ராஜாஜி என்ன கேட்டா? ஒரு தலையை கேட்டா. ஆட்டு தலையா, மாட்டு தலையா, பன்னி தலையா, பஞ்சர் தலையா? என்னது? என்னடா? மனுஷ தலை. வெரி குட். யாராவது கொடுப்பாங்களா மனுஷ தலைய? அவனை வெட்டி எனக்கு அவன் தலையை கொண்டு வா. நான் எஸ்தர் ராஜாதி படிச்சிருக்கீங்கல்ல? படிக்கல? சரி பரவாயில்ல. நான் இன்னைக்கு வந்த சப்ஜெக்டே வேதத்தை படிக்க சொல்றதுதான். சரி சொல்றேன். 2 அவ்வளவுதான் முடிஞ்சது. அப்போ அந்த எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணா? ராஜா கிட்ட இந்த ஆமோனோட தலை எனக்கு வேணும் அப்படின்னா. ராஜா பயந்துட்டான். என்னடா வம்பா இருக்கே, தெரியாம இவங்கிட்ட நம்ம ஏதாவது வேணுமா கேடு, என் ராஜ்யத்துல நான் பாதி தர்றேன்னு சொல்லிட்டான். ராஜ்யத்துல பாதி தரேன்டான். அவனுக்கு ஒரு 50-100 இது இருக்குதுன்னா, கிராமம் இருக்குதுன்னா அது 50 அவனுக்கு தரேன்டான், பாதி தரேன்டான். அவன் என்ன கேட்டா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த காவியாவோட தலையை கொண்டு வாண்டான். புரிஞ்சுதா? இந்த ஜோயலோட தலையை கொண்டு வாண்டான். ஆனா என்ன பண்ணான் தெரியுமா? டேய் அங்க இங்க பாருங்க ஓவியா, அதான் சரியா இருக்கு. என்ன பண்ணான் தெரியுமா? அந்த தலையை வெட்டி யாருக்கு கொடுத்தாங்க? எஸ்தர் ராஜாதிக்கு கொடுத்தாங்க. தங்கம், எஸ்தர் ராஜாதிக்கு அந்த ஆமோனோட தலையை வெட்டி கொடுத்தாங்க. எவ்வளவு பெரிய இது! அவன் என்ன பண்ணா தெரியுமா? அதுக்கு 3 நாள் உபவாசம் பண்ணான். அவன் அந்த எஸ்தர் ராஜாத்தியோட வம்சத்தையே அழிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தான் ஆமோன். அவன் 3 நாள் புசிப்பு ஒண்ணுமே சாப்பிடல, ஒண்ணுமே குடிக்காம இருந்து என்ன பண்ணான்? பிரேயர் பண்ணா, உபவாசம் இருந்து பிரேயர் பண்ணான். அதே மாதிரி அவ பிரேயர் பண்ணி முடிச்சோன்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த தலையை வெட்டி கொண்டு வந்தார். உங்களுக்கு அந்த மாதிரிதான் உங்களை எதிர்க்கிற எல்லா தலையும், இன்ஸ்டாகிராம் தலை, ஃபேஸ்புக் தலை, எல்லா தலையும் ஆண்டவர் நொறுக்குவார். அதுக்கு மேல உங்களுக்கு சந்தோஷம் ஆண்டவர் கொடுப்பாரு. அதெல்லாம் சின்ன சின்ன சந்தோஷம், அதெல்லாம் சின்ன பிரைவேட்டா வந்துட்டு போற சந்தோஷம் அது இல்ல. உங்களுக்கு நிறைவான சந்தோஷம். நீங்க நாளுக்கு நாள் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு பெரிய சந்தோஷத்தை இந்த வருஷம் எல்லா சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாரு. நீங்க வெப்சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் சந்தோஷம் கிடைக்கும். ஆனா ஆண்டவர் நல்லா துதிங்க, ஆண்டவரை நல்லா ஆராதிங்க, ஆண்டவர்கிட்ட நல்லா ஜெபம் பண்ணுங்க, உங்க அம்மா அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நல்லா படிங்க, நல்லா பெரிய ஆள் ஆகுங்க, நல்லா பாஸ்ட் ஆகுங்க. தங்கம், நீங்க எல்லாம் பெரிய ஊழியக்காரர் ஆகணும். புரிஞ்சுதா? ஏன்னா ஊழியத்துக்கு தான் ஆட்கள் கம்மி. புரிஞ்சுதா? ஊழியத்துக்கு என்ன கம்மி? வேலை ஆட்கள் கம்மின்னு ஆண்டவர் சொல்றாரு. புரிஞ்சுதா? ஏசப்பாக்காக செய்வீங்களா?
செய்வீங்களா? முட்டி போடுறீங்களா?